வாக்கு கிடங்கு பூ மணக்கு புகழ் மணக்கு பற்பிள்ளையில் மணக்கு இசை மணக்கு இடிய சதல் மணக்கு அப்படிப்பட்ட இந்த சத்திய விளையாட்டு ஆண்டு வரக்கூடிய சத்தியசில மன்னருக்கு மகளாக பிறந்து புத்தழகி என்ற பெயருடன் சிறு சிறப்புமாக வாழ்க்கை வருகின்றேன். இருந்தாலும் அடுத்திடம் கள்ளிச்சாலை செல்வது வழக்கம். என்னுடைய தோழனை காணவில்லை. தோழா தோழா குனிந்து பணிவோடு வணக்கத்தை வைக்கிற ஆமா அடுத்த கள்ளிச்சாலை செல்வது வழக்கம். ஏன் தாமதம்? குடும்பத்துல ஒரே சண்டை. என்ன சொல்ற? இப்பதான் திருமணம் ஆச்சு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, சண்டைன்னு வேற சொல்ற பாவி. ஏண்டா துண்ண வைத்த முன்ன வச்சு போய் சொல்ற? நீ சொல்றடா அவ்வளவு சந்தோஷமா இருந்த நீ உங்க மனைவியா? அந்த அம்மா கூட வந்து பாத்தியாடா உன்ன அரண்மனையில இருந்து வந்து? ஏன் கேளு, அவங்க அப்பா அம்மா கூட அந்த அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லையா? உன்னை உங்க வீட்டுல வந்து பார்த்தாங்க பாரு, அப்படியே சாகாய் உக்காண்டாங்க சோபா மேலே. வாடா என்ன தாச்சு சொல்லு. சொல்றா ஏய் ஒண்ணு சொல்லிட்டு இல்ல ஆயிட்டு சொல்லு. இந்த சண்டை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. என்னடா சொல்ற பாவியா? ஏய் சும்மா சொல்றியா விளையாட்டு சொல்ல? உண்மையா சொல்றியா? சத்தியமா. என்னடா ஏய் அவ்வளவு சந்தோஷமா நீ நான் கோர்ட்டுக்கு போட்டேன்ற? ஒரே சண்டை சத்தியமா. எனக்கு முன்னாடிக்கு சண்டை. இனிமே எந்த வேலைக்கு போகக்கூடாது. எந்த வேலைக்கு? நீ தானே போற. முக்கியமா எங்க போக கூடாதுன்றாங்க? நாடகத்துக்கு போவாத. அம்மா அரண்மனையில நானும் என் பொண்டாட்டி தான் வேலை செய்யறான். என் பொண்டாட்டிக்கு 5000 குடிக்கிறீங்க, எனக்கு 3000 தான் குடிக்கிறீங்க. என் பொண்டாட்டிக்கு அதிகமா குடிக்கிறீங்க சொல்லிட்டு என் முன்னாடி என்ன சொல்றா, உன்னை விட நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன், இனிமே நீ சாப்பாடு செய்ய துணி தோசை சொல்லாமா. ஒரு ஆவண வேலை வேலை ஆம்பளை என்ன வேலை செய்வா? நாராமா ஆக்கிற வேலை உண்டாங்க. இந்த சண்டை ரொம்ப முத்தி போச்சுமா. இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, உனக்கு எனக்கு டைவர்ஸ். இனிமே உன்னை கோர்ட்டுக்கு போற சொல்லிட்டு நானும் என் பொண்டாட்டியும் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டே போறோம். நாங்க போற வழியில ஆமட்டம் பையன் ஆடு மேய்ச்சிங்களா. தவுளதுண்டு பையன், சின்ன பையன், சின்ன பையன் சேலை கேள்விங்க நம்பா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லு. ஆமட்டா அம்மாத்திரம் பையன் ஆடு மேய்ச்சிக்கிறான். ஆடு மேய்ச்சிக்கிறான். ஏன்னா நீ உங்க அக்காவும் எங்கன்னா வேகமா போறீங்கன்னு என்ன கேட்கலாம். தம்பி தம்பி இது மாதிரி சண்டை ஆயிடுச்சு, இனிமே எனக்கு அவளுக்கு ஓத்து வராது. இனிமே வாழ்க்கையில ஒத்துப்பட்டு வராது, ஒத்துப்பட்டு வராது. டைவர்ஸ் கொடுக்க போறேன் தம்பி நான் சொன்னேன். அதுக்கு அவன் நான் சொன்னா, ஏன்னா இந்த மேட்டுக்கு நான் நீங்க கோர்ட்டுக்கு போற நான் சொல்றேன் தீர்ப்புன்றான். ஏண்டா நீயே கல்யாணம் பண்ணி இவ்வளவு எருமாடு கடை வாசி ஆகுது? நான் எருமை கடவா? டேய் இவ்வளவு பெரிய பையனாகிற அவன் தவுளதுண்டு பையன், இன்னும் படிப்பு கூட முடிச்சிருக்க மாட்டான். அவன் போய் இவ்வளவு பெரிய வாழ்க்கை பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போகுது நான் சிம்பிளா முடியறேன்றானா? ஏன் மாதிரி நானும் நினைச்சேன். தம்பி தம்பி நீ சின்ன பையன், வாழ்க்கை வரலாறுலாம் உனக்கு தெரியாதா? நான் ஆடு மேய்ச்சிங்கன்னா 10 குடும்பத்துக்கு நான் பேசுவேனான்றான். என்ன சொல்ற? ஆமா, ஏன்னா ஒரு வீட்டு ஆடா இருந்தா பரவாயில்ல, 10 வீட்டு ஆடு ஒரே அத்தை தானே மேயுது. 10 வீட்டுக்காரன் ஒரே அத்தை நிக்கிறான்ல, அதான் அவனா சொன்னான். ஏன்னா இதுக்கு தீர்ப்பு நான் சொல்றேன்னு சொன்னான். சரி சின்ன பையனா இருந்தாலும் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு தம்பி என்னடான்னு கேட்டேன். ஏன்னா நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ ஜெயிக்கிறவங்க சொல்றத தோக்குறவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி நானா நினைச்சிட்டேன், என் முன்னாடி நான் நினைச்சிட்டா போட்டி என்றாலே ஒருவேளை ஓட்ட பஞ்சு தான் வைக்க போறான் வந்துட்டு என் முன்னாடி பாவடியை தூக்கி நிக்கிறான். நானும் லிங்கிய கட்டிக்கு நின்னுங்கிறேன், இவன் ஓட்ட பஞ்சு தான் வைக்க போறான். அவன் என்ன பண்ணா நேர ஒரு கோடு கிச்சிட்டாமா, 10 அடி தள்ளி ஒரு கோடு கிச்சிட்டான்.
இப்ப லாங் ஜம்ப் போய்க்கிட்டு ரெடியா இருக்கிறான் படுத்துன்னு என் முன்னாடி இன்னும் 2 எடுத்து சூத்திக்கிறான். ரெடியா நிக்கிறான், நானும் ரெடியா இருக்கிறேன். அவன் பட்டனா ஏன்னா ஓட்ட பதிவு கிடையாது, லாங் ஜம்ப் கிடையாது. சரி சரி. இந்த கோட்டான நின்னுக்கிட்டு அந்த கோட்டை தாண்டி யாரு ஒண்ணுக்கு அடிக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்கன்றான். நான் யாரு? உனக்கு தெம்பாயிட்டு இருக்குமா? நான் யாரு? ஆம்பளை சிங்கம். ஆமா. நான் என்ன பண்ண? பட்டியல தூக்கிட்டு பட்டியல தந்து கபார் அடிச்சேன். 10 அடி எடுத்து 12 அடி பாஞ்சிருச்சு. அடுத்தது யாரு? கோட்ல நின்னுக்கிறான், நான் பக்கத்துல நிக்கிறேன், தம்பி அங்க நின்னுக்கிறான். இவன் முக்கரா 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 டேய், ஆனா உன் ஜென்மத்தை சீப்பாட வாரா. இத ஒரு வெக்கமான ஈனமான வந்து மேடமா சொல்லிக்கிற உன் ஜென்மத்தை அலசா. நானா பரவாயில்ல, பத்தி தெரியாத மேல மேல சொல்றேன். பாவம் ஒருத்தருக்கு சொல்லாத குமரி கிடக்குறான். ஆமா, நீ எங்க போற? என்ன வருத்தம்?